Hey friends, thank you so much for joining me in this video. Today is July 23rd, 2022 and my name is Manikandan Sundaresan. Happiness prescription model அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. How to be happy அப்படின்றது தான் அந்த கான்செப்டோடைய முக்கியமான ஐடென்டிட்டி. எப்படி சந்தோஷமாக இருக்கிறது at any given point of a moment. Negative thinking at any given point of time எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். நேற்று லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத இன்ஸ்டன்டேனியஸாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். டிப்ரெஷன் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது இன்ஸ்டன்டேனியஸாக எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் வீக்கில் அந்த மண்டேலேருந்து அந்த எஸ்டர்டே ஃப்ரைடே வரைக்கும் we had been having various ranges of topics. இன்ஸ்டன்டேனியஸாக நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் டுடே இஸ் சாட்டர்டே, ஸோ இட்ஸ் வீக்கெண்ட். ஸோ ஹாப்பினஸ் பற்றி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு ஒரு 2 years முன்னாடி ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுடைய லிங்க் will be given in the description of this particular live video. அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த லைவ் ஸ்ட்ரீமில் நீங்கள் அந்த மெசேஜை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் ப்ராப்பர்லி. ஹவு டு பி ஹாப்பி. ஹாப்பி அப்படிங்கிறத விட அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இஃப் யூ வுட் லைக் டு கெட் த ப்ராப்பர் மைண்ட் செட் பேக். யூ சி மைண்ட் செட் மெயின்டெனன்ஸ், ஐசைட் மெயின்டெனன்ஸ். மைண்ட் சைட் மெயின்டெனன்ஸ், ஐசைட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது பற்றி பேசுகிறத விட அந்த மோமெண்ட்டில் மொமெண்டம் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையோடைய ஆரிஜினேஷனே அந்த மோமெண்ட்டில் வந்துக்கிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி, அதில் வந்து ஒரு பஞ்சம் இருக்குது நம்மளுக்கு. அந்த மொமெண்டமை தக்க வைக்கிறது, ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு, ஒரு முக்கியமான வேலை செய்யும்போது எப்படி வந்துக்கிட்டு அந்த மொமெண்டமை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல we don't have separate level of training. ஸோ ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அந்த மொமெண்டமை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரைனிங். அண்ட் ஐ வில் டெல் யூ ஹவ். பட் அதுக்கு முன்னாடி லெட் மீ ஹாவ் எ ப்ராப்பர் அனாலிசிஸ் வித்தின் யுவர் செல்ஃப். நம்மளுக்குள்ள ஒரு சின்ன 2-3 டிஸ்கஷன்ஸ். வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ சம்திங் வித் அ ஃபுல் ஹார்ட். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? வீக்கெண்ட் வீட்டில் இருக்கீங்களா, இல்லை ஆஃபீஸில், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற கடையில், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் ஆஃபீஸில், ஹூவர் அண்ட் வேர் எவர் யூ ஆர் அண்ட் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை செய்யும்போது அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? மைண்ட் செட் சரியில்லை, மூட் சரியில்லை, ஐ காட் மூட் ஸ்விங்ஸ். சின்ன வயசுலேருந்தே எனக்கு மூட் ஸ்விங்ஸ் பிரச்சனை இருக்குது. சின்ன வயசுலேருந்தே என்னால் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவீங்க. மை ஒப்பீனியன் இஸ் மொமெண்டமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சரியான லீவரேஜ் வேணும். லீவரேஜ், LEVERAGE. லீவரேஜ் அப்படின்னா தூண்டுகோல். ஓகே, ரைட். ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் உங்களுக்கு அந்த குட் ஃபீலிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் டு ஹாவ் த கைண்ட் ஆஃப் லீவரேஜ். ஹாய் அருண், குட் மார்னிங். ஸோ அந்த லீவரேஜ் அப்படிங்கிறது எப்போ வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிக்கும்போது தான். ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் உங்கள் மூட் ஸ்விங் அப்படிங்கிறது உங்களை பாதிக்குதுன்னா அந்த மூட் ஸ்விங்குக்கு நீங்கள் வேறு எதையாவது செஞ்சால் பத்தாது, வேறு ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பேர் தான் என்னது? லீவரேஜ். ஸோ ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இந்த சைக்கலாஜிக்கல் மெத்தட் இட் கிவ்ஸ் யூ எ வண்டர்ஃபுல் லீவரேஜ் மெக்கானிசம். அந்த லீவரேஜ் மெக்கானிசம் எப்படிங்கிறத தான் இங்கே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஒரு ஐடியாலஜி இது நீங்கள் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். குட் மார்னிங் பிரேம். டேக் அ நோட்புக் ஆர் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் go back to your boyhood stage or girlhood stage. சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண வச்ச தருணங்கள். இது வந்து தனியாக ஒரு தெராப்பியாகவே இருக்குது. அந்த தெராப்பிக்கு பேர் ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். யூசி இந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங் ஆஃப் பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அப்புறம் இந்த ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் மெத்தட், இது எல்லாமே 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி நான் இந்த சேனல்லையே வீடியோஸாக போட்டது. இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு என்னுடைய சர்வீசஸ் இப்போ எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் ஆல் தோஸ் திங்ஸ் ஃப்ரம் த வால்ட். பழைய குடோன் பாக்ஸ்லேருந்து எடுத்து அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சிம்பிளிஃபைடாக. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தருக்கு அதை டெஃபினட்டாக யூஸ் ஆகலாம். ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டாக ஒரு காலேஜில் வந்து ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது 100 பேருக்கு முன்னாடி ஒரு தெராப்பியாகவே நான் பண்ணேன். ஸோ நான் என்னென்னலாம் இங்கே சொல்கிறேனோ அது எல்லாத்துடைய வீடியோஸ், ரிலேட்டட் வீடியோஸ் வந்துட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன். நீங்கள் பார்த்துக்கோங்க லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில். அந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸுங்கிறது ஒரு தெராப்பியாகவே இருக்கும். எப்படின்னா ஒருத்தரை ஹிப்னடைஸ் பண்ணி அந்த செல்ஃப் ஹிப்னாசிஸ் ஸ்டேஜில் வச்சு அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அந்த பழைய பாசிட்டிவ் எமோஷன்ஸை அவங்ககிட்ட வெர்பலாக சொல்லும்போது அவங்க மைண்ட் அந்த இடத்துக்கு ட்ராவல் ஆகும்போது தே வில் கெட் மோர் ஹாப்பினஸ் அண்ட் தே பிகம் மோர்
contented, they become more, strong in that moment. ஸோ ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது அந்த ரிப்பீட்டட் ஸ்டாக்கிங்ஸ் மாதிரி ஒரு டீப்பான தெராப்பியாக இல்லைனாலும் உங்ககிட்ட வந்துட்டு இமீடியட்டாக ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கான ஒரு மெக்கானிசமாக யூஸ் ஆகும். ஸோ 2013 எனக்கு இந்த கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு பால் ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தாரு என் அப்பா இங்கே பின்னாடி. எனக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு டைம் இல்லை, காலேஜஸ் நிறையா போயிட்டு இருந்ததுனால எனக்கு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு டைம் இல்லை. பட் பேட்டை வந்துட்டு சீசன் பண்ணுற மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸை வந்துட்டு பழகிறதுக்கு அந்த ஹேங்கிங் பால் அப்படிங்கிறது இருந்துச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தது பார்த்துட்டு நான் திரும்ப காரை நிறுத்திட்டு ஒரு செஷன் முடிச்சுட்டு வரேன். எனக்காக ஒரு கார்க் பாலை வாங்கி அதை கரெக்டாக ஒரு நைலான் ரோப்பில் போட்டு கட்டி வச்சுருந்தாரு பின்னாடி மரத்தில். நான் டையை கழட்டிட்டு ஷூஸை கழட்டிட்டு ஒரு 4 வயசு பையனாட்டம் ஓடி போய் அந்த பேட் எடுத்து அதை அடித்து நான் விளையாண்டேன். அன்றைக்கி நான் பட்ட சந்தோஷம், அந்த மோமெண்ட்டில் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் பெரிய விஷயம். எங்கள் அப்பா போய் கட்டி பிடிச்சிட்டேன். உங்களுக்கு எப்படிப்பா தெரிஞ்சது? நான் பேசிகிட்டு இருந்தது நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க. நானே அதை பண்ணியிருக்க முடியும், பட் எனக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு அவர் பண்ணார். இந்த ஹாப்பி மோமெண்ட் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே மறக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கினேன் என்னுடைய சேலரி. அந்த சேலரி அப்படிங்கிறத வந்து எங்கள் அம்மா கையிலையும் எங்கள் அப்பா கையிலையும் கொடுத்துட்டு நான் அவங்க காலை தொட்டு கும்பிட்டு அந்த மோமெண்ட் என்றைக்குமே மறக்காது. இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டு புல்லட்டை நான் ஓட்டினது 1999 2000 ஹாஸ்டல் என்னை சேர்த்து விட்டாங்க. ஸோ ஹாஸ்டலுக்கு நான் வந்துட்டு வீட்டிலேருந்து அந்த புல்லட் எடுத்துகிட்டு போனேன். பழைய காலத்து ராயல் என்ஃபீல்டு, இப்போ இருக்கிற ராயல் என்ஃபீல்டுலாம் கிடையாது. அந்த காலத்து ராயல் என்ஃபீல்டு மிலிட்ரி ராயல் என்ஃபீல்டு க்ரீன் கலரில் இருக்கும். ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி அந்த டேங்கில் எழுதி வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த புல்லட் பைக்கை அதை அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா ரைட் சைடில் கியரும் லெஃப்ட் சைடில் பிரேக்கும் இருக்கும். ஓகே, புல்லட் ஓட்டுறவங்க சாதாரணமாக மற்ற பைக் ஓட்டுறவங்க சாதாரணமாக புல்லட் ஓட்ட மாட்டாங்க. இப்போ ராயல் என்ஃபீல்டில் அந்த கான்ஃபிகரேஷனை மாற்றிட்டாங்க. ஸோ தே ஹேவ் brought the brake to the right and gear, எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் புல்லட் ரைட், அந்த ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் பால் ஸ்டிப், பாடி பில்டிங்கில் ஃபர்ஸ்ட்டு ஜெயிச்ச அந்த சாம்பியன்ஷிப், இந்த மாதிரி ஹாப்பி மூமெண்ட்ஸை நீங்கள் சேகரித்து ஒரு நோட் புக்கில் எழுதி வைக்கணும். டாக்டர் கொடுக்குற ப்ரெஸ்கிரிப்ஷன் மாதிரி தட்ஸ் யுவர் ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன். கொஞ்சம் யோசிக்கணும். இதுக்கு நீங்கள் வந்துட்டு யூ வில் ஹேவ் டு கோ பேக் டு த பாஸ்ட். அது தனியாக வந்துட்டு ஒரு ப்ரைவேட்டான டைமில் தான் நீங்கள் செய்யணும். ஸோ ஒரு சின்ன நோட் புக்கோ இல்லை ஒரு சின்ன ஜேர்னல்லையோ அதை எழுதி வச்சு அது எப்போவுமே உங்கள் பாக்கெட்டில் இருக்கணும். இட் ஹேஸ் டு பி ஹேண்டி. You should always take it and you should always be able to go back to that. சின்ன moments, the contented moments, the energized moments, the joyous moments, the proud moments. Repeated stacking therapy பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். The proud moment, நீ பெருமைப்பட்ட தருணம். The contented moment, நீ மிகவும் சந்தோஷப்பட்ட அந்த தருணம். The joyous moment, நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிச்ச அந்த மோமெண்ட். அப்புறம் த இன்ஸ்பிரேஷன் மூமெண்ட், உன்னை மற்றவங்க வந்து இன்ஸ்பிரேஷனை பார்த்த மூமெண்ட். அப்புறம் த சேக்ரெட் மூமெண்ட், கடவுள் கூட நீ கனெக்ட் ஆன மாதிரி உனக்கு நீ ஃபீல் ஆன மாதிரி இருந்த அந்த மூமெண்ட். இது எல்லாத்தையும் வந்துட்டு மோமெண்ட் பை மோமெண்ட்டாக அந்த செல்ஃப் ஹிப்னாசிஸில் அந்த பர்சன்கிட்ட பேச அவங்களுடைய கரண்ட்டாக இருக்கக்கூடிய பெயின்ஃபுல் எமோஷனுங்கிறது கம்மியாகி they'll become happy. இதை ஒரு தெராப்பியாக நம்ம வந்துட்டு செல்ஃப் ஹிப்னாசிஸ் பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்வேஸ் ஹேவ் த நோட் புக் ஹேண்டி. So step number 1 in happiness prescription method is take a pocket-sized notebook. Step number 2, allocate a private time for yourself. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ப்ரைவேட் டைம் உங்களுக்காக நீங்கள் allocate பண்ணிக்கோங்க. And step number 3, go back to the past. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு பாஸ்ட்டுக்கு போங்க. உங்களுடைய பழைய காலங்களுக்கு போங்க. உங்களுடைய பாய்ஹுட் ஸ்டேஜுக்கு போங்க. உங்கள் கேர்ள்ஹுட் ஸ்டேஜுக்கு போங்க. உங்களுடைய முக்கியமான சேலஞ்சிங்கான தருணங்கள், அந்த சேலஞ்சிங்கான தருணங்கள்லேருந்து எப்படி நீங்கள் மீண்டு வந்தீங்க அப்படிங்கிறத பிடிக்கிறதுக்கு பாஸ்ட்டுக்கு போங்க. ஜஸ்ட் ஸ்விம் அரவுண்ட் யுவர் பாஸ்ட். எது ஞாபகம் வருதோ போடுற அது பேப்பரில் ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணுவி, அதை எழுது. முடிஞ்சதுன்னா அந்த டேட்டு, சரி டேட்டு வேண்டாம், ஒரு மந்த் அண்ட் ப்ராபபிள் இயர் அப்படிங்கிறது அந்த டேட்டு போட்டு அந்த இயர் போட்டு எழுதுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2013 கிரிக்கெட் பால் ஸ்ட்ரிப், 1999 த ஃபர்ஸ்ட் புல்லட் ரைட், அண்ட் 1997 பாடி பில்டிங் காம்படிஷன் மிஸ்டர் பாரதி யூனிவர்சிட்டி டைட்டில் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் நிறையா இருக்கும். என்னோட உங்களுக்கு நிறையவே இருக்கும். யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். த ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் தட் யூ எவர் பாட், த ஃபர்ஸ்ட் ப்ரமோஷன் தட் யுவர் பாஸ் டோல்ட் யூ தட் யூ ஆர் கெட்டிங், அண்ட் தி ஃபர்ஸ்ட் டைம் யூ saw your own self becoming a father, the first time you became a mother, and the feel, அதெல்லாம். Okay, so every single thing, even if it is a tiny piece of a happy moment,
put that in that happiness prescription notebook. ஓகே, அதுதான் அடுத்த ஸ்டெப். எவ்வளோ தூரம் அது ஞாபகம் வரும்போது எழுதுங்க. அதனால தான் சொல்கிறேன், அது எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கட்டும். என்கிட்ட இருக்குது, டவுன் ஸ்டேர்ஸில் இருக்குது, நான் மாடியில் இருக்கேன். இருந்ததுன்னா நான் எடுத்து உங்கள்கிட்ட கேமராலே அப்படி காமிச்சிருப்பேன். ஸோ அது எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கணும். எப்போ ஞாபகம் வருதோ அந்த என்ட்ரு பண்ணுற டேட் எழுதுங்க. இப்போ 11 மணி, ஜூலை 23 சனிக்கிழமை காலையில். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு டக்குன்னு எனக்கு ஏதோ ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு I'll take the notebook and I'll write, okay, so 11 a.m. on 23rd July and this is the thing that I got. ஆமாம், கரெக்ட், இது மறந்துட்டேன், நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு ப்ரிக்கி மூமெண்ட், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான மூமெண்ட், ஒரு வருத்தமான ஒரு மூமெண்ட். அப்போது உங்கள் மைண்ட் அவ்வளோ நல்லா இல்லை, your juices are down and your emotion is very, very down. You take the notebook and go through some of the lines that you had written. அப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ப்ரைஸ்லெஸ் ஃபீலிங் அது சொன்னால் உங்களுக்கு புரியாது, செஞ்சு பாருங்கள். ஓகே, கீப் த ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் நோட்புக் ஆல்வேஸ் பிஸி. கீப் த ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் நோட்புக் ஆல்வேஸ் எங்கேஜ்ட் அண்ட் ஆல்வேஸ் என்டர்ட் வித் குட் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ். சர்ச் பண்ணுங்கள், இதில் தெரிஞ்சிடும் நீங்கள் வந்துட்டு லிவ் த மோமெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு. சார், நான் ரொம்ப நேரமாக எழுதணுன்ட்டு யோசிச்சுட்டு நோட்டை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கேன் சார், எழுதவே முடிய மாட்டேங்க சார், எதுவுமே ஞாபகம் இல்லை சார் அப்படின்னா you seriously have some problem. Okay, so you're not able to recollect all the happy moments that you had. பட் நல்ல லைஃப்பை வாழ்ந்த ஒருத்தனால ஹாப்பி மூமெண்ட்ஸை எதுவுமே மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக எழுத முடியும். என் கணிப்புப்படி நான் இப்போவே லைவ் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஷாப்பில் நான் அப்படி தான் பண்ணுவேன். காலேஜில், கம்பெனிஸில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ட்ரைனிங், ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங், ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்கில் நான் அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு 25 நிமிஷம் டைம் கொடுத்துருவேன். ஒரு சாஃப்ட் மியூசிக்கை போட்டுட்டு ஒரு 25 minutes டைம் கொடுத்துருவேன். ரீசெண்டாக கூட பண்ணேன், பேக் இந்த மந்த் ஆஃப் ஜூன் ஒரு பர்டிகுலர் காலேஜில் அதை நான் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தி காலேஜ். அந்த காலேஜில் நான் பண்ணேன். மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டாச்சு, எழுதுங்கன்னு சொல்லிவிட்டு நானே பாக்கெட் சைஸ் நோட் புக் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். பென் அவங்ககிட்ட இருந்துச்சு ஆல்ரெடி. எழுதுங்க. அந்த நோட் புக்கில் பார்த்தீங்கன்னா 35 pages, குட்டி குட்டி நோட் புக்கில் எழுதுங்கன்னு சொல்லிட்டு பசங்க பொண்ணுங்க அப்படியே சும்மா நிறைய எழுதுனாங்க. நான் +2 படிக்கும்போது, நான் +1 படிக்கும்போது, சூப்பர், மேக்ஸ் டீச்சர், த கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் அண்ட் த லெபார்ட்டரி அசிஸ்டண்ட், அது இதுன்னு நிறைய எழுதிட்டு வந்தாங்க. ஸோ அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸே மாறிடுச்சு. பிகாஸ் த மைண்ட் இஸ் டுவெல்லிங் இன் டு தோஸ் ஹாப்பி moments, recollection and retrieval, and you have got a different feeling. எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு பாராட்டியிருப்பாங்க, உங்கள் அக்கா வந்துட்டு டேய் நீ தாண்டா எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷனலாக சொன்ன அந்த சென்டிமெண்டலான பேச்சு, சண்டை போட்ட அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு மறுபடியும் வந்து சாரி கேட்டப்போ உங்களுக்கு இருந்த அந்த மோமெண்ட்டு, அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்துட்டு ஒரு அட்டகாசமான ஸ்பீக்கரை உங்கள் சம்பாத்தியத்தில் வாங்கி அந்த ஸ்பீக்கரில் அந்த பாட்டோடைய ஓப்பனிங் பீட்டை கேட்ட அந்த மூமெண்ட். புரியுதா நான் சொல்கிறது? ஐ ஹோப் யூஆர் ரிலேட்டிங் வித் வாட் ஐம் சேயிங். அதான் அதை எதுக்காக விட்டீங்க? அதையெல்லாம் ஏன் வந்து பறக்க விட்டுட்டீங்க? why did you leave those things up in the air? Recapture all those things, put it in the notebook and go back and retrieve. இது அட்டகாசமான ஒரு ட்ரீட்மெண்ட். இதை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு இது புரியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க. Small and tiny particles of immediate intervention solutions that can pull you up when you are devastating and when you are so much dejected in your life. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த லைவ் ஸ்ட்ரீம் வீடியோவில் இந்த மெத்தடை கொடுத்தோம்னா ஒரு 4-5 பேர்த்தை சந்தோஷப்படுத்தின ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குமே அப்படின்ட்டு. நாளைக்கு நான் இது கூட நான் எழுதுவேன், ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன். என்னோட ஹாப்பினஸ் ப்ரெஸ்கிரிப்ஷன் நோட் புக்கில் on July 23rd I spoke about the happiness prescription in the live stream and certain number of people were sitting and listening to the live stream அப்படின்ட்டு நான் எழுதுவேன். ஸோ அந்த மாதிரி. ஸோ to make the long story short, happiness prescription model is a real genuine mood booster. இந்த டிப்ரெஸ் ஆகிற அந்த பர்சன், டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்குமோ அப்படிங்கிற அந்த டவுட்டில் இருக்கிற பர்சன்ஸ், அப்புறம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தோற்று போன பர்சன்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தேங்க்யூ அருண் கிருஷ்ணா, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போனவங்க, அவங்களுக்குலாம் இது ரொம்ப தேவை. இட் ரியலி கிவ்ஸ் அ லாட் ஆஃப் மைலேஜ், ரைட்? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் கிவ் மீ ஃபீட்பேக் இஃப் இட் இஸ் ஒர்க்கிங். And I wanted to communicate to you one more thing. Happiness or absence. Dr. Wayne Dyer ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், there is no way for happiness. There is no way for happiness, but happiness is a way. சந்தோஷத்துக்கு தனியாக வழிகள் கிடையாது, சந்தோஷம் தாண்டா வழியே அப்படின்னு சொல்லுவார். அது எவ்வளோ பெரிய காஸ்பல் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் சந்தோஷம் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துலேருந்து கொரியரில் வந்துட்டு இருக்குன்ட்டு. நோ, இட்ஸ் நாட் ஸோ. யூ கேன் கல்டிவேட் த ஹாப்பினஸ் whenever you want.
The best way to cultivate your happiness is go back to your past library and take those things. Okay, right? Now, sad moment. இந்த சேட்னஸ் அப்படிங்கிறதும் ஹாப்பினஸ் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்குவோம். Intense research in medical associations, both in India and in foreign countries, reveal a very big psychological fact. ஹாப்பினஸுக்கும் சேட்னஸ்க்கும் ரெண்டுக்குமே டோபமின் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசிட் உங்கள் பிரெயினில் செக்ரீட் ஆகுது. டோபமின் எப்போ செக்ரீட் ஆகுதுன்னா when you're physically in the movement. 3 ஆசிட்ஸ் இருக்குங்க பிரெயினில். ஒன்று டோபமின், இன்னொன்று பெப்டைட்ஸ். ஸோ இந்த டோபமின் அண்ட் பெப்டைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்ணாடி சில்லு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த கண்ணாடி சில்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த அந்த பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது தான் ஃபீல் குட் ஃபேக்டரை உங்களுக்கு கல்டிவேட் பண்ணுறது. ஓகே, அப்புறம் மூணாவது வந்து என்டார்ஃபின்ஸ், ENDOR PHINS, என்டார்ஃபின்ஸ். இந்த மூணுமே ஃபிசிக்கலாக நீங்கள் மூமெண்ட்டில் இருக்கும்போது, இல்லை பழைய விஷயங்களை பற்றி மைண்டை நீங்கள் இன்வால்வ்டாக வைக்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தீவிரமாக யோசிக்கும் போது மட்டும்தான் வேலை செய்யும். ஸ்க்ரீன் டைம்லேயோ இல்லாட்டி நீங்கள் டெக்னாலஜிக்கல் டிவைசஸில் எதுலையாவது பிஸியாக இருந்தீங்கன்னாவோ அது வேலை செய்யாது. ஸோ ஹாப்பினஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மாடலில் what you are doing is, knowingly or unknowingly, by virtue of going back to the past and collecting the happy moments and putting that in the piece of paper or in the journal, you are actually activating the dopamine, endorphins, and the peptides, and you're feeling good. So, soga varumbodella, you take and you try to look into it. Dejection varumbodella, you take. Good morning, Prabhakar. Dejection varumbodella, you take and you look into it and get the happiness. தடுமாற்றம் வரும்போதெல்லாம், நர்வஸாக இருக்கும்போதெல்லாம், பயமாக இருக்கும்போதெல்லாம், உங்கள் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போதெல்லாம், you take and you read a couple of things and you get boosted up. That's called as happiness prescription. So try பண்ணி பாருங்க, and let's discuss about your happiness prescription in the future also in our live streams. So this is Manikandan Sundaresan shining off with the satisfaction that I have given a wonderful method called as happiness prescription to all of you. I'll meet you with the next video, and that video can be a live stream or it can be a processed one. If you have any questions, happy weekend to you, Prabhakar. Thank you so much. All right, live happy and follow the happiness prescription method. Last but by no means the least, நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகும்போது என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. சொல்லாமல் நான் பாட்டு கட் பண்ணிட்டு அடே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ ஐம் சேயிங் திஸ். நீங்கள் கவனிச்சிங்கன்னா சந்தோஷம், கவனிக்கலனாலும் பரவாயில்ல. He who sweats more in training bleeds less in war. He who sweats more in training bleeds less in war. அதாவது ஒரு பயிற்சி களத்தில் அதிகமாக வேர்வை சிந்தினவன் போர்க்களத்தில் கம்மியாக ரத்தம் சிந்துவான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த லைவ் ஸ்ட்ரீம்லாம் டெய்லி பார்க்குறீங்கல்ல, நான் இந்த ஒரு வாரத்தில் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அது சேவ் ஆன பிறகு இன்னும் நிறையா பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது எல்லாத்துலேருந்தும் அந்த லேர்னிங்கை தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள். தட்ஸ் மை ரெக்வெஸ்ட். இட்ஸ் நாட் அ கமாண்ட், இட்ஸ் நாட் அன் ஆர்டர், இட்ஸ் ஜஸ்ட் அ ரெக்வெஸ்ட். அதுலேருந்து லேர்னிங் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு யூ பிகம் அ வாரியர். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஹீ ஹூ ஸ்வெட்ஸ் மோர் இன் ட்ரைனிங். பிகாஸ் அதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண விஷயங்களை நீங்கள் போடும்போது யூ ஆர் ஸ்வெட்டிங் இன் த ட்ரைனிங் ஃபீல்ட். ஸோ தேட் நாளைக்கு சேலஞ்ச் வரும்போது இந்த பேட்டில் ஃபீல்ட் you will bleed less and you will feel very good. அதான். ஸோ மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ be a warrior. Thank you so much. This is Manikandan Sundaresan and I'll be meeting you in the next video. Jai Hind.